பார்த்தா இந்த இடம் மாதிரி தான் தெரியுது. ஏரியா கரெக்ட் தான், ஆனா வீடை தான் எங்க போய் தேடுறது? எல்லா வீடும் பாக்குறதுக்கு ஒரே போல கட்டி வச்சிருக்காங்க. நான் எங்க போய் தேடுறது? சரி, இந்த ஒரு தம்பி நிக்காரு, இவருக்கு கண்டிப்பா இந்த ஏரியாவா தான் இருக்கும். இவர்கிட்ட கேட்டா கரெக்டா சொல்லுவாரு. தம்பி. சொல்லுங்க ஆண்டி. என்ன போட்டோல இருக்கிற அதே மூஞ்சி மாதிரி இருக்கு? அடடா, அப்ப அந்த பையனா இந்த பையனா? என்ன ஆண்டி, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஐயோ, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? இவர்கிட்டே போய் இவர் அட்ரஸ் எப்படி கேக்குறது? அது அது வந்து அது ஒண்ணும் இல்ல தம்பி. அப்படியா? அப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஐயோ, இப்ப இவர்கிட்ட என்ன போய் சொல்லி சமாளிக்கிறது? தம்பி, இந்த ஏரியால மாணிக்கம்னு ஒருத்தர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரு. இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? என்ன மாணிக்கமா? அது யாரு? அப்படி யாரும் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையா ஆண்டி? ஆமால, நீ அப்ப சின்ன பையனா இருந்திருப்ப, உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. சரி தம்பி, நான் யாராவது வயசானவங்க இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போய் கேட்டுக்கிறேன். ஆமா, ஒருவேளை வயசான யாருக்காவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க ஆண்டி. சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா. பரவாயில்ல ஆண்டி. ஷபாடா, தப்பிச்சோம். முதல்ல இந்த போட்டோவை இவர் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி பேக்ல வைக்கணும். இப்ப இந்த பையன் எப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பெண்ணு ஒரு பெண்ணு 10 ரூபா. பெண்ணு வேணுமா? பெண்ணு. பாட்டி. என்னப்பா? பாட்டி, ஒரே ஒரு பெண்ணு வாங்கிக்கிறீங்களா? 10 ரூபா தான் பாட்டி. பெண்ணா? பெண்ணு எனக்கு தேவைப்படாதப்பா, வேணாம்ப்பா. பாட்டி, உங்க வீட்டுல கண்டிப்பா ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற அக்கா மாதிரி அண்ணன் மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக ஒன்னே ஒண்ணு வாங்கிட்டு போங்க பாட்டி. இல்லப்பா, அவங்ககிட்ட எல்லாம் இருக்குது, அதனால இப்போதைக்கு தேவையில்ல. பாட்டி, எப்படியா அந்த பெண்ணு ஒரு நாள் தீந்துதான் போகும். நீங்க கடையில போய் வேற பெண்ணு வாங்க தானே பாட்டி போறீங்க. அதை என்கிட்ட வாங்கிக்கலாம்ல, தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க பாட்டி. ஒரே ஒரு பெண்ணு வாங்கிக்கோங்க பாட்டி. சரிப்பா, அப்ப ஒரு பெண்ணு கொடு. சரி பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி. இந்தாங்க பாட்டி. அண்ணா. என்னடா? ஒரு பெண்ணு வாங்கிக்கோங்கண்ணா. பெண்ணெல்லாம் வேணாண்டா எனக்கு. அண்ணா, ஒரே ஒரு பெண்ணு வாங்கிக்கோங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அதான் வேணான்னு சொல்றேன்ல, போடா. ஏன் இப்படி அந்த சின்ன பையன்கிட்ட போய் சத்தம் போடுறாரு? ஈசா சொன்ன மாதிரியே உண்மையாவே முரட்டுத்தனமான பையன் தான் போல. அண்ணா, ஒரே ஒரு பெண்ணு வாங்கிக்கோங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. டேய், ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியாடா? போடாங்க. சரிண்ணா, நீங்க வாங்கலனாலும் பரவாயில்ல, அதுக்காக இப்படி சத்தம் போடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. பாவம் அந்த பையன், அது மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இப்படி பேசுறான் பாரு. டேய், ஒரு நிமிஷம் நில்லு. என்னண்ணா, பெண்ணு வாங்கிக்கிறீங்களா? பெண்ணெல்லாம் வேணாம். நீ ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டியாடா? இந்த நேரத்துல ரோட்ல நின்று பெண்ணு வித்துட்டு இருக்க? இல்லண்ணா, எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல, நான் மட்டும்தான். ஐயோ பாவம், அப்பா அம்மா இல்லாத பிள்ளையா இப்படி திட்டினா இவன்? என்னடா சொல்ற? ஆமாண்ணா, எனக்கு அப்பா அம்மா சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்ல. இந்த பெண்ணை வித்து அதுல கிடைக்கிற பைசாவை வச்சுதான் என் சாப்பாடே ஓடும். ஓ அப்படியாடா? ஒரு நாளைக்கு எத்தனை பெண்ணு விப்ப? அது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்படியும் ஒரு 100 பெண்ணு வித்துருவேண்ணா. ஒரு பெண்ணுக்கு எவ்வளோடா கிடைக்கும் உனக்கு? ஒரு பெண்ணுக்கு 1 ரூபா வச்சு பார்த்தா 100 ரூபாய் கிடைக்கும்ண்ணா ஒரு நாளைக்கு. அதை வச்சு 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஓட்டுறேன். எங்கடா தங்கியிருக்க? அது என்ன மாதிரி ஒரு 4-5 பசங்க சேர்ந்து ஒரு ரூம் வாடகை எடுத்து தங்கியிருக்கோம். சரிடா, நீ கவலைப்படாத. நீ ஸ்கூலுக்கு போறியா? ஸ்கூலுக்கா? ஸ்கூலுக்கெல்லாம் வேணாண்ணா. ஸ்கூலுக்கு போனா அப்புறம் இந்த வேலையை யாரு பாக்குறது? இதை நம்பிதான் என் சாப்பாடே போயிட்டு இருக்கு. இனி ஸ்கூலுக்கு போனா மற்ற செலவு, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் யாருன்னா பாப்பா? டேய், நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத. அதான் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்லடா. கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் ஃப்ரீயா படிக்கலாம், ஆனா யூனிஃபார்ம் புக்ஸ் இந்த செலவெல்லாம் என்னன்னா பண்ணுவேன்? டேய், அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத. நான் உனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். நீ ஸ்கூலுக்கு மட்டும் போதும். டெய்லி இந்த 100 பெண்ணையும் என்கிட்ட கொண்டு கொடு. நான் இதுக்கான ரூபாயும் உனக்கு கொடுத்துட்றேன். நீ இந்த பெண்ணை விற்கிறத பத்தி எல்லாம் கவலையே பட வேணாம். பெண்ணுக்கான மொத்த ரூபாயும் நானே கொடுத்துட்றேன். அதை வச்சும் சாப்பாடு செலவை மட்டும் பார்த்துக்கோ, சரியா? ஐயோ, என்னென்ன சொல்றீங்க? ஆனா நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நல்லா படிக்கணும். புரிஞ்சுதாடா? நல்லா புரிஞ்சுதுண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நீங்க பண்ண இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீங்க சொன்னதுக்காகவே படிச்சு கண்டிப்பா பெரிய ஆளா வருவேன். இனிமே படிக்கிறது மட்டும்தான் என் பெரிய லட்சியமா இருக்கும். சரிடா, அது போதும் எனக்கு. என் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. அசோக்னு கேளு, யாருனாலும் சொல்லுவாங்க, சரியா? நீ டெய்லி காலையில வந்து இந்த 100 பெண்ணையும் என்கிட்ட கொடுத்துட்டு போ. ஈவினிங் வந்து அதுக்குள்ள காசை வாங்கிக்கோ, சரியாடா? சரிண்ணா. இந்த காலத்துலயும் இப்படியெல்லாம் மனசங்க இருக்காங்களா? சாரி தம்பி, நான் முதல்ல உன்னை எப்படி இல்லாமோ தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நீ இவ்வளவு நல்ல பையனா இருப்பான்னு இப்பதான் தெரியுது. உன்னை தாராளமா நம்பி என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நீ அவளை நல்லா பாத்துப்ப, அதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணுக்கு இவன் தான் மாப்பிள்ள.
கடவுளே, நல்ல வேளை இந்த பையன் எப்படின்னு என் கண்ணில் காமிச்சிட்ட. ரொம்ப நன்றிப்பா. நிஷா. என்னக்கா மாப்பிள்ளை எப்படின்னு போய் விசாரிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஆமா நிஷா. எவன் என்னத்தை சொல்லி தொலைச்சானோ தெரியல. எப்படியோ நீ வேணானதான் சொல்ல போற. சரி, இனி என்ன பண்றது? இனி அசோக்கையும் திவ்யாவையும் சேர்த்து வைக்க சான்ஸே இல்லை. உன்னை இந்த ஹிட்லர் கிட்ட இருந்து என்னால் காப்பாற்ற முடியலடி. ஐ எம் ரியலி சாரி. சரிக்கா, அந்த ஃபோட்டோவை கொடுங்க. போட்டோ எதுக்குடி? அதுக்கு தான் இனி வேலை இருக்காதுல்ல. ஏய், என்னடி சொல்ற? எனக்கு இந்த மாப்பிள்ளைக்கு முழு சம்மதம்டி. இனி திவ்யாவோட அப்பா கிட்டயும் என் பசங்க கிட்டயும் கேட்கணும். என்னக்கா சொல்றீங்க? ஆமாடி, நான் பையனை பத்தி விசாரிச்சேன். பையன் கொஞ்சம் முரட்டுத்தனமான பையனா தான் இருப்பான் போல. கேட்டவங்க எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. அதனால இவனையே அந்த கழுதைக்கு பிடிச்சி கட்டி வச்சிட வேண்டியதான். அதான் நான் அப்பவே சொன்னேன்லக்கா. நீங்க தான் என்ன நம்பாம போய் விசாரிக்க போனீங்க. சே, அப்படியெல்லாம் இல்ல நிஷா. எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். நீ ஒன்னும் தப்பாலாம் எடுத்துக்காதடி. சரிக்கா, எப்படியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். சரி நிஷா, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் கிளம்புறேன். சரிக்கா. ஐயோ ஆண்டவா, இந்த சந்தோஷத்தை நான் யார்கிட்ட போய் சொல்றதுனே தெரியல. ஐயோ, என் கையும் ஓடல காலம் ஓடல. ஏய் திவ்யா, இனிமே உன் வாழ்க்கை வேற லெவல் டி. ஏய் ஜாலி ஜாலி. என்னாச்சு இந்த பைத்தியத்துக்கு? இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. ஏ நிசா. ஐயோ யோ இந்திரியா, தெரியாம பட்டுருச்சியா? தெரியாம பட்டுச்சா? என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? வர வர உன் ஆட்டம் எல்லாம் ஓவரா போயிட்டு இருக்கு பாத்துக்கோ. புருஷங்கிற ஒரு மரியாதை இருக்காடி உனக்கு? இப்படியே பண்ணிட்டு இருந்த அப்புறம் உன் அம்மா வீட்டுக்கு போன்னு விரட்டி விட்டுருவேன் பாத்துக்கோ. யோ, நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளியா. இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் நடந்தியா. அந்த சந்தோஷத்துல ஒரு குத்தாட்டத்தை போட்டுட்டேன். நீ பின்னாடி நிக்கிறத கவனிக்காம காலை தூக்குனேனா அதான் உன் மேல பட்டுருச்சியா. யாராவது வேணும்னு மிதிப்பாங்களா? நீ மிதிப்படி. பாத்தியா, இப்ப கூட நான் சொல்றத நம்ப மாட்டேக்கல. இங்க பாரியா, திவ்யாக்கும் அசோக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உன் பெரியம்மா ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொன்னேல. ஆமா, பெரியம்மா மட்டும் ஓகே சொல்லி என்னத்துக்கு? அந்த பொண்ணோட அம்மா ஒத்துக்கணும்ல. அந்த ஹிட்லர் லேடியும் ஓகே சொல்லிடுச்சியா. என்னடி சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. எப்படி நடந்துச்சு இது? எல்லாம் நடக்க வைப்போம்ல. இந்த நிசா எதுக்கு இருக்கா? நீ ஆடி சம்மதிக்க வச்ச? என்னால நம்பவே முடியலையே. ஆமாய்யா, நான் தான் சம்மதிக்க வச்சேன். அந்த ஹிட்லர் சம்மதிக்கிறதுக்காக கொஞ்சம் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் நான் தான் எழுதினேன். அதுவும் என் வலையில மாட்டிக்கிச்சு. நீ கிரேட் தாண்டி. சூப்பர் டி. அப்ப அந்த பொண்ணு வாழ்க்கை நீ சந்தோஷமா இருக்கும்னு சொல்லு. ஆமாய்யா, அதை தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் நானும். பண்ணு பண்ணு. நீ வாயா, சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஏய் பாட்ட போடு. என்னங்க, நீங்க வீட்டுல தான் இருக்கீங்களா? அப்ப நல்லதா போச்சு. ஆமாடி, என்ன விஷயம் சொல்லு. இந்தாங்க, இத கொஞ்சம் பாருங்க. என்னடி அது? வாங்கி பாருங்களேன் ஃபர்ஸ்ட். குடுடி. ஏய், யாருடி இது? எல்லாம் உங்க மூத்த பொண்ணு திவ்யாக்கு பார்த்த மாப்பிள்ள தான். என்னடி சொல்ற? ஆமாங்க, நம்ம பக்கத்து வீட்டு நிஷா இருக்கால, அவ கொடுத்த வரண்டா இது. அவ வீட்டுக்காரரோட அண்ணன் பையனா இது. அப்படியா? பையன் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கான். ஆனா குணம்லாம் எப்படி? நல்ல பையனா இருப்பானாடி? ஆமா ஆமா, எல்லாம் உங்க பொண்ணுக்கு ஏத்த பையன் தான். நான் நேர்ல போய் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். ஓ, நீ போய் விசாரிச்சியா? அப்ப இது கண்டிப்பா நல்ல பையனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையடி. என்ன? நீ விசாரிச்சா மட்டும் போதாது. என் பொண்ணை கட்டிக்க போற பையன் எப்படிப்பட்டவன்னு நானும் விசாரிச்சுட்டு தான் எந்த முடிவுனாலும் எடுக்க முடியும். அப்படியா? அப்ப போய் விசாரிங்க. யார் வேணும்னு சொன்னா? இந்த வீட்ல என்ன யாரு தான் நம்புறீங்க? எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். ஆமாடி, நீ சொல்றத ஓ பிள்ளைங்க நம்பினாலும் நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன். நீங்க பாருங்க, அந்த கழுதைக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது இந்த பையன் கூட தான். இத இனி இந்த ஆண்டவனே நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஏன்னா இது என்னோட முடிவு. என்ன இவ இந்த மிரட்டிட்டு போறா? அப்ப கண்டிப்பா இதுல பெருசா ஏதோ வில்லங்கம் இருக்கு. அதான் பின்னாடியே அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களே, நம்மளும் போய் ஒரு நாள் விசாரிக்கலாம். இவ சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. ஏதாவது காடி பானைக்குள்ள கொண்டு என் பொண்ணை தள்ளி விட்டுருவா. ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே. என்னது, ரோமியோக்கு எலும்பி நிக்கவே வழி இல்லையா? இதுல ஆட்டம் போட போறேனாக்கும். அட போங்கலாம், நான் உங்களையா சொன்னேன். நான் பாட்டு பாடிட்டு வந்தேன்.
உங்களுக்கு எப்பவும் என்ன கிண்டல் பண்றதே வேலையா போச்சு. ஆமா, வேற எனக்கு என்ன வேலை? உனக்கு கிண்டல் பண்றது தானே வேலையே. சரி விடுங்க, எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மாமா என்னம்மா மகா, சொல்லு. மாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அட, என்னம்மா இது? ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல வந்து முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றீங்க? அப்படியா மாமா? அத்தையும் சொன்னாங்களா? ஆமாமா. எதை பத்தின விஷயமா? எல்லாம் உங்க பேரன் அசோக பத்தி தான். அட, நானும் அவனை பத்தி தாங்க பேச வந்தேன். பாரா, ரெண்டு பேரும் போட்டி போட்டு என் பேரனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கீங்களோ? அதெல்லாம் இல்ல மாமா, நான் அசோக்கோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக வந்தேன். எங்க நானும் அதை பத்தி தாங்க சொல்ல வந்தேன். என்ன அத்தை சொல்றீங்க? அசோக் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டானா? இப்போதைக்கு நமக்கு அதை விட பெரிய முக்கியமான விஷயம் எதுவும் இல்ல. ஆமாடி, என் பேரன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டானா? இல்லங்க, ஃபர்ஸ்ட் என் மருமக கிட்ட கேளுங்க, அவ என்ன சொல்ல வந்திருக்கான்னு. சரிம்மா. எம்மாடி, அசோக் கல்யாணத்தை பத்தி நீ என்னமா சொல்லலான்னு வந்த? அது வந்து மாமா,